ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குதிரைவாலி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். குதிரைவாலி ரைஸில் ஃபைபர், ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், விட்டமின் B1, B2, B3, அயன் இது எல்லாமே இருக்குது. கோதுமையை விட 6 மடங்கு ஃபைபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 கிராம் குதிரைவாலி ரைஸில் 13.6 கிராம் ஃபைபர் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அனிமியா இருக்கவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குனா இது ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் குதிரைவாலி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நம்ம 10 மினிட்ஸ் இப்போ ஊற வைக்க போகிறோம். இதை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மல் ரைஸ் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இந்த அரிசியை ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டு நம்ம 1 கிளாஸ் குதிரைவாலி ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது நம்ம சாப்பாடு மாதிரி வைக்க போகிறோம். அதனால் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் இதில் தயிர் சாதமாக கூட பண்ணலாம். அப்போது 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சுக்கோங்க. இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் சாதமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப விட்டுருணும், கிளற வேணாம், குழஞ்சிரும். அப்புறம் ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக இப்படி கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ரைஸ் மாதிரி வந்துடும். இன்றைக்கி நான் குதிரைவாலி ரைஸ்க்கு வாழைத்தண்டு கூட்டு தான் வச்சுருக்கேன். வாழைத்தண்டுலேயும் இருக்கிற வெஜிடபிள்ஸை விடவே ரொம்ப ஃபைபர் இருக்குது. நீங்கள் இந்த ரைஸ்க்கு எந்த குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.